நீலா காயத்ரி வீட்டுக்கு போயிட்டு, காயத்ரி கதவு தர, சத்தியமாக சோழனை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவர் கல்யாணம் ஆனதும் பெரிய விஷயமே இல்லை, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கதவு தர காயத்ரி. அண்ணி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சும்மா காயத்ரி நான் சொல்கிறேன், கதவு தர. அவர் கல்யாணம் ஆனவர்னு கேட்டு நீ டென்ஷன் ஆக வேண்டாம் ப்ளீஸ் காயத்ரி, கதவு தர. டோர் ஓப்பன் பண்ணுறா காயத்ரி. நீங்கள் தான் அவரோட ஒய்ஃபா? நீலா ஆமாம், நான் தான் சோழனோட ஒய்ஃபு. உன்னோட கொஞ்சம் தனியாக பேசணும் ப்ளீஸ், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் காயத்ரி. எல்லாரும் சரி வாங்க, உள்ளே தண்ணி இருக்கா எடுத்து கொடு, அண்ணி வந்துட்டாங்கன்னு கூப்பிட்டு நான் வெளியே வெயிட் செய்கிறேன். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில இருக்காங்க. நிஜமாக காயத்ரி கூட்டிகிட்டு வந்திருந்தா அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. திரும்பி வராமல் இருக்க முடியுமா? எந்த நேரத்துலையும் வாசலில் நிற்கலாம். இது எப்படிடா சரியாக இருக்கும்? நீ சொன்னது தான் அவங்க அங்கே போனாங்க, இப்போ நீ மாற்றி மாற்றி பேசுகிற. இல்லைடா, நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்டா. ஃப்ளோவில் சொல்ல மேட்ரு மாறிடுவான். அதை கண்டுக்காமல் அவங்க போயிட்டாங்களே, இதுதான் இனிமேல் உன் வாழ்க்கை. ஏற்றுக்கப்பா தம்பி. டே வாடா, பாருடா, நான் ரொம்ப பேசிட்டேன்டா. இப்படி தான் தெரியுதா உனக்கு? நீ சொல்கிறதெல்லாம் இன்னும் என் காதலே இருக்குது. நான் அப்படியா பேசினேன்? இதை விட போஸ்ட்டாக பேசினேன். ஓஹோ, இந்த மனசில் அவர் எல்லாம் பண்ணுறாரா? அவங்களுக்கு வேலை இருந்த சின்ன சந்தேகத்தையும் சிறு வச்சு அழிச்சிட்டாங்க. அங்கே இனிமேல் எதுவும் எழுத முடியாது, முடிஞ்சு போச்சு. பேசி பேசி என் வேலையை கெடுக்காத. நீ அங்கே போய் மாட்டிக்காங்க, அவங்க போய் சொல்கிறாரு. ஏன்டா எங்கேருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.